ஒரு மனிதன் பாலைவனத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறான். அப்போ அவன் நினைக்கிறான், ஐயோ இவ்வளோ வெயிலாக இருக்குதே, இந்த இடத்துல ஒரு மரம் நிழல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய அடர்ந்த மரம் தானாக உருவாகிருது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆகா இணல்ல கொஞ்சம் நேரம் இளப்பாரிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். திடீர்னு ஒரு நீர் விட்டுரு அவனுக்காகவே அந்த இடத்துல உருவாகிருது. தண்ணியை குடிச்சிட்டு அப்பா வகுந்தே தண்ணி குடிச்சாச்சு, சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அறுசுவை உணவு எல்லா உணவுமே அவனுக்கு வந்துடுது. திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிடறான். அப்பா வகுறார சாப்பிட்டாச்சு, இப்போ படுத்து தூங்குறதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு கட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். உடனே ஒரு கட்டில் அந்த இடத்துல வந்துடுது. கட்டில் வந்த உடனே அதில் படுத்துட்டு யோசிக்கிறான், இந்த கட்டிலுக்கு ஒரு மெத்தை வந்தால் எப்படி இருக்கும், கட்டில் கொஞ்சம் அழுத்துது, மெத்தை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அதுக்கு ஒரு அலங்காரமான ஒரு மெத்தை வந்துடுது. அதில் கால் நீட்டி படுத்துக்கிட்டே அவன் யோசிக்கிறான், இது நம்ம காலை பிடிச்சி விடுறதுக்கு 2 பெண்கள் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறான். உடனே அவன் எதிர்பார்த்த மாதிரியே 2 இளம் பெண்கள் வந்து 2 பேர் காலை பிடிச்சி அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவன் நினச்சது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. அவன் அப்படியே வானத்தை பார்த்த மணிக்கு அந்த மரத்தை பார்த்த மணிக்கே படுத்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறான், இது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குதே, இது தேவதையாக இருக்குமா இல்லை பிசாசாக இருக்குமா அப்படின்னு நினச்சிருக்கான். அவன் நினச்ச அடுத்த நிமிஷமேவும் அந்த காலமுக்கு வந்த 2 தேவதைகளையுமேவும் உடனே பிசாசா மாதிரி அவனை 2ஆ பிளந்து அவன் இறந்து போயிட்டான். இதுலேருந்து என்ன கிடைக்குன்னா, பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம், நாம் என்ன தேடுகிறோம் என்கிறது தான் நம்ம வாழ்க்கையின் தேடலில் தான் முடிவே இருக்கிறது.